ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? கடந்த 9ஆம் தேதி இந்த மந்த் ஏப்ரல் 9 திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டில் ஒரு நகை கடையில் கொள்ளையடிச்சிருக்காங்க. பருதை அணிஞ்சிட்டு வட மாநிலத்தவர். அது ஃபுல் டீட்டெயில் சிசிடிவியோட பார்க்கலாம் வாங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பெண் வேடமிட்டு நகை கடைக்குள் புகுந்த துப்பாக்கி முனையில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளை கும்பலை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அந்த காட்சியை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, ஒரு கார் வந்து நிற்குது கடை முன்னாடி. அந்த கார்லேருந்து ஒரு 3 பேர் பருதா போட்டு கீழே இறங்குறாங்க. அதில் ஒருத்தன் மட்டும் உள்ளே போயிட்டு துப்பாக்கியை காட்டி அங்கே இருக்கிற நகைங்களெல்லாம் கொடுக்க சொல்லி கேட்குறான். அப்புறம் அங்கே இருக்கிற ஊழியர் ரமேஷ், கடையோட உரிமையாளர் ரமேஷ், அவர் திறமையாக செயல்பட்டு அங்கேருந்து வெளியே ஓடி வர்றாரு. வெளியே ஓடி வரும்போது ராடால் அடித்து தாக்குறான். அங்கே இருக்கிற பெண் ஊழியர் ஒருத்தர் அவங்க காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. வலி தாங்க முடியாமல் வெளியே ஓடி வந்து விழுறான். வெளியே வந்து ஓடி விழும்போது பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு ஓடி வராங்க. இதை பார்த்து திருட சுதாரித்து கொண்டு காரில் ஏறி ஓடுறான். பாருங்கள், அந்த கடை உரிமையாளர் ஒருத்தர் வந்து வயசானவர், ஹேண்டிகேப், அவரால் ஒன்றும் பண்ண முடியல. பாருங்கள், சிசிடிவியில் பார்த்தாலே தெரியும், நல்லா ஹேண்டிகேப்பாக இருக்கார். நல்ல வேலை, அந்த கடையில் வேலை செய்கிற ரமேஷ் என்ற ஒருத்தர் திறமையாக செயல்பட்டு அவங்கக்கிட்ட இருந்து 70 சவரன் கொள்ளை போகிறத வந்து சாமர்த்தியமாக தடுத்திருக்கார். இதை எப்படி போலீஸார் வந்து கையாண்டாங்கன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சம்பவம் நடந்த இடம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த மாதர் பக்கத்தில் ரமேஷ் என்பவர் நடத்தி வரும் நகைக்கடை. இது என்னைக்கு நடந்ததுன்னா, கடந்த 9ஆம் தேதி பிற்பகல் வேளையில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கொள்ளையர்களின் உக்தி எப்படி கொள்ளையர்கள் கையாண்டிருக்காங்க. கடைவாசலில் ஒரு காரில் வந்து இறங்கி 6 பேர் கொண்ட கும்பலில் பின் இருக்கையில் இருந்தவர்கள் பெண்கள் போல பர்தா அணிந்து பெண் வேடமிட்டு இருந்தனர். அவர்களில் ஒருவர் மட்டும் கடைக்குள் புகுந்து துப்பாக்கி மற்றும் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். கடை உரிமையாளர் ரமேஷ் கொள்ளையனுடன் துணிச்சலாக போராடியுள்ளார். கொள்ளையன் இரும்பு ராடால் தாக்கியதில் ரமேஷ் நிலை தடுமாறி கண்ணாடியை கதவை தாண்டி சாலையில் விழுந்தனர். இதை பார்த்த பொதுமக்கள் அங்கு கூட தொடங்கியதால் பயந்து போன கொள்ளையன் கும்பலுடன் காரில் தப்பித்து சென்றனர். உரிமையாளரின் இந்த போராட்டத்தால் கடையில் இருந்த 70 சவரன் நகை தப்பித்தன. இந்த சம்பவம் நடந்த உடனே அங்கே இருக்கிற கடை உரிமையாளர் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது வந்து போலீஸ் உடனே வந்து கண்காணிப்பு கேமரா செக் பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் போலீஸார் தீவிரமாக விசாரணை நடத்தி இன்று காலை செங்கல்பட்டு அருகே ஊரப்பாக்கத்தில் வைத்து வட மாநிலத்தைச் சேர்ந்த 6 கொள்ளையர்களையும் தனிப்படை போலீஸார் மடக்கி பிடித்தனர். தற்போது அவர்கள் பரிவேடு காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரணை நடத்தி கைது செய்து விசாரணை நடத்தி லாக்கப்பில் அடைத்துள்ளனர். பாருங்கள், நகை ரேட்டு ஏறினதும் ஏறிச்சு. எங்கே பார்த்தாலும் கொள்ளை, கற்பழிப்பு இதே தான் நடந்துட்டுருக்கு. ஸோ உஷாராக இருங்க மக்களே. நகையெல்லாம் அணிஞ்சிட்டு வெளியில் போகிறீங்கன்னா பத்திரமா போங்க, ஃபேமிலியோடு போங்க, தனியாக போகாதீங்க எங்கேயும். பாய்.